ஆபாச பேச்சு என்பது திமுகவுக்கு ஒன்றும் புதுசு இல்லை சாமி. இதெல்லாம் காலகாலமாக இருக்கிறது தான். ஒரு வெற்றி கொண்டான், தீப்பொறி ஆறுமுகம், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இவர்கள் பேசாத பேச்சியை எங்கள் உதயநிதி பேசிட்டாரு. இதுக்குன்னோ கொந்தளிச்சிட்டுங்க, இதுக்குன்னோ கைது பண்ணிட்டுங்க, இதுக்குன்னோ தஞ்சாவூர் கூட்டு போயிட்டுங்க, இதுக்குன்னோ காலையிலேயே எங்கள் தலைவருடைய இளம் தலைவருடைய வீட்டுக்கு புகுந்துட்டீங்க, கைது பண்ணி ஆகணுன்றீங்க. அவர் இன்னும் குளிக்கலை, இயற்கை உபாதையை முடிக்கலை, அதுக்குள்ளேயே நீங்கள் அவசரப்பட்டு இது பண்ணிட்டு என்னையா அப்படி பேசிட்டாரு அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, தமிழகம் முழுக்க இன்று பல இடங்களில் மறியல், ஆர்ப்பாட்டம், அமர்க்களம், சில இடங்கள்லாம் தாவேக்கா கொடியெல்லாம் இறக்கியிருக்கிறாங்க. நாங்கள் யார், திமுகனா யார் நாங்கள் காட்டுறோம் பாருங்க. 75 வருஷ கட்சி சும்மா 2.5 வருஷத்தில் கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடிச்சிட்டா நீங்களாம் பெரியாளா? எங்கள் தலைவர் மேலே, எங்கள் குட்டி தலைவர் மேலே நீங்கள் கையை வச்சுட்டீங்களா? அவர் தாங்க வருங்காலத்தில் திமுகனுடைய ஒரு பெரும் தலை. அதில் மாற்று கருத்து கிடையாதுப்பா. அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இன்று சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருப்பவர், இளைஞர் அணியை, திமுகவுடைய இளைஞர் அணியை வழிநடத்தி செல்பவர், எதிர்கால திமுகனுடைய மிக பெரும் ஆளும் தலைவராக வரக்கூடியவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். நீங்கள் வெற்றி கொண்டானவர்கள், ஒரு தீப்பொறி ஆறுமுகம், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இவங்கெல்லாம் இதுக்குன்னே பேசுகிறவங்க. இதுக்குன்னே அவர் கலைஞர் இவருடைய பேச்சை ரசிப்பதற்காக மக்கள் அந்த நாளில் இவங்கெல்லாம் இப்படி சரவடியாக பேசுவாங்கப்பான்னு. அப்போ இது மாதிரி சோஷியல் மீடியா கிடையாது, யூடியூப் சேனல் கிடையாது, ஊடகமே பெருசாக கிடையாது. ஒரு கூட்டத்துக்கு வந்தாங்கன்னா சும்மா தீப்பொறிக்க பேசுவாங்க, ரெட்டை அர்த்த வசனத்தை பேசுவாங்க, நேரடியாக கூட ஆபாசமாக பேசுவாங்க. அவர்கள்லாம் 4ஆம் கட்ட தலைவர்கள். அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்று எதிர்கட்சியாக இன்று ஜென்சி கிட்ஸ், 2K கிட்ஸ் இந்த அரசியலை உற்று நோக்கிட்டு இருக்காங்க. அதுவும் விஜய் வந்த பிறகு தமிழக அரசியலை அவர்கள் கற்றுக்கொள்ள, தமிழக அரசியலை அவர்களுடைய பார்வையை செலுத்தி கொண்டிருக்காங்க. சட்டமன்றத்தில் நடக்கிற நேரலையை அத்தனை கோடி பேர் பார்க்குறாங்க. அதில் பெரும்பான்மையான இளைஞர்கள். ஒரு IPL மேட்ச் பார்க்குற மாதிரி, ஒரு வேர்ல்ட் கப் ஃபுட்பால் மேட்ச் பார்க்குற மாதிரி அதை லைவ்ல பார்த்துட்டு இருக்காங்கப்பா. அப்படின்னா இதற்கெல்லாம் ஒரே காரணம் விஜய் என்கின்ற அந்த ஒற்றை மனிதர் தான். இப்போ விஜய்க்கு 2031 யார் டப் கொடுப்பாங்க, யார் அவர் கூட போட்டி போடுவாங்க அப்படின் பொழுது வரிசையாக சொல்லிட்டு வராங்க. தனுஷ்ன்றாங்க, அப்புறமா உதயநிதி ஸ்டாலின், அண்ணாமலை, விஜய் பிரபாகரன் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற இந்த காலகட்டத்தில் அங்கே தண்ணி வரலன்னா என்ன, அதுக்கப்புறம் நான் அந்த வார்த்தையை பயன்படுத்த வேணாம். இதுதான், இப்படியாப்பட்ட ஒரு வார்த்தை தான். கீழே இருந்துக்கிட்டு த்ரிஷா 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 த்ரிஷான்னு நான் தெரியாமல் தான் கேட்குறேன். ஏங்க த்ரிஷாவை ஏங்க போட்டு? த்ரிஷாவுக்கும் தாவேக்காவுக்கும் என்னங்க? த்ரிஷாவுக்கும் விஜய்க்கு தான் என்னங்க? எங்கேயாவது அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்களா? எங்கேயாவது அது சம்பந்தமான ஒரு ஆதாரத்தை நீங்கள் எடுத்துருக்கீங்களா? சரி, இருந்தால் கூட என்ன இருக்குது, அவங்களுடைய பர்சன் தானே அது. இப்போ த்ரிஷா என்னை விஜய் ஏமாத்திட்டாரு, அவர் எனக்கு கொள்கை பரப்பு செயலாளர் பதவி கொடுக்கல, என்னை நடு ரோட்டில் நிறுத்திட்டாரு அப்படின்னு அவங்க எந்த விதத்திலும் குற்றச்சாட்டுலையே, எந்த வித ஆதாரமும் கிடையாது. ஏன் வரக்கூடாதா? ஏன் ஒரு பெண்ணு மேலே இப்படியாப்பட்ட ஒரு வன்மம்? அவங்க நடிகையாக இருக்கிறது உங்களுக்கு இலக்காரமா? அப்படி நடிகையாக இருந்தால் என்ன வேணாலும் பேசிடுவீங்களா? ஒரு நடிகையாக இருந்தால் என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணிடலாமா? அந்த நடிகை அதெல்லாம் காது கேட்டு கேட்காம அப்படியே கடந்து போயிட்டே இருக்கணுமா? ஒன்று கேட்டால் சாதாரண பெண்களை விட அவங்களுக்கு தான் அங்கே வலிகள் அதிகம். அவங்களுக்கு தான் மிகப்பெரிய சோகங்கள் அவங்க தான் இருக்குது, மிகப்பெரிய துயரங்கள் அவங்க தான் இருக்குது. உண்மையிலே அவங்க மேக்கப்பில் மறைச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு நான் நடிகை ஆடி காரில் போகிறா, பென்ஸ் காரில் போகிறா, 7 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்றா அப்படின்னு. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வலிகளும் துயரங்களும் அதையெல்லாம் தாண்டி ஒரு நடிகை தானே, என்ன பப்ளிக் ப்ராப்பர்ட்டியா? யார் வேணாலும் என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணி போகிறதுக்கு? குஷ்பு அதை தான் சொல்லியிருக்காங்க தன்னுடைய எக்ஸ்வலித்தல் பக்கத்தில். இது திமுகவில் இவங்களுக்கு காலகாலமாக இப்படி பேசுறது, பெண்களை பேசுறது அது கைவந்த கலைங்க. அதை தாண்டி த்ரிஷாவை பேசுறது எனக்கு பெரும் அதிர்ச்சியாக இருக்கிறது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் த்ரிஷாவிடம் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் அப்படின்றோம். பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொல்கிறாங்க, உண்மையிலேயே பெண்களை இழிவாக பேசுறது ஒரு தவறுதலான ஒரு விஷயந்தான். அதை நான் நியாயப்படுத்த விரும்பவே இல்லை. அதே வேளையில் நாளைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்குது, அதனால ஒரு எதிர்க்கட்சி தலைவரை கைது பண்ணது தப்பு அப்படின்னு இப்போ இந்த வீடியோ பேசுகிற நேரம் நீதிபதி சொல்லிட்டாங்க, கைது பண்ண வேண்டாம், இங்கே ரிலீஸ் பண்ணுங்க. அவங்க கோர்ட்டு கூட்டுமால நேராக தஞ்சாவூரில் இருக்கிற அந்த போலீஸ் நிலையத்துக்கு தான் கூட்டு போயிருக்காங்க. தவேக அரசும் சொல்லிட்டாங்க, தமிழக அரசு என்ன சொல்லிட்டாங்க, எங்களுக்கு அவரை கைது பண்ணோம், சிறையில் வைக்கணும் அப்படின்ற நோக்கமே இல்லைங்க.
அவர் பேசுறது தவறான ஒரு விஷயம். என்னங்க ஒரு முக்கியமான போராட்டங்க. அது வந்து ஏதோ தெருமுனை கூட்டமோ அல்லது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு பொதுக்கூட்டமோ கிடையவே கிடையாது. இல்லது ஒரு முதலமைச்சருக்கு எதிரான முதலமைச்சரை விஜயை விமர்சனம் செய்யக்கூடிய, அவருடைய ஆட்சியை குறை சொல்லக்கூடிய, அவருக்கு எதிரான ஒரு கூட்டமோ கிடையாது. இந்திய அளவில் மிகப்பெரிய அளவில் பரபரப்பாக பேசப்படக்கூடிய, அதுவும் இப்போ பரபரப்பால காலங்காலமா எப்பா 2 மாநிலத்தில் எத்தனை முதலமைச்சர் வந்தாலும் இந்த காவிரி நீர் பிரச்சனையை தீர்க்கவே முடியாதுப்பா அப்படின்ற ஒரு இடத்தில் இருக்கும் பொழுது, கர்நாடகாவில் முதல் முறையாக டி.கே. சிவகுமார் அவரும் முதலமைச்சராக வந்திருக்காரு. தமிழகத்தில் ஜோசப் விஜய் முதல் முறையாக இங்கே வந்திருக்காரு. 1,72,00,000 வாக்குகளை பெற்று இளைஞர்களுடைய ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இங்கே வந்திருக்கிறாரு. இந்த 2.5 மாசத்துல ஒரு சிறப்பான ஆட்சி தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு மக்கள் சொல்லிட்டு இருக்கும்பொழுது, அதெல்லாம் பண்ணலைங்க. 10ஆம் தேதி வந்து 3 மாசம் ஆகுது, அதெல்லாம் பண்ணலைங்க. ஒரு தப்பான ஆட்சிங்க. அந்த நாற்காலியில் எப்படிங்க உட்காரலாம், 4 காலில் ஒரு காலை பிடுங்க போறோங்க நாங்க அப்படின்ற அளவுக்கு இந்த எதிர்க்கட்சி குறிப்பாக திமுக கடுமையான விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்றது வந்து குற்றம் கண்டுபிடிக்கிறதை தாண்டி விஜய் எப்படிப்பா வந்து சிஎம் உட்காந்துட்டாரு, நாம எதிர்பார்க்கவே இல்லை, யாருமே எதிர்பார்க்கல. அந்த ஒட்டுமொத்த கோபம் அங்கதான் போச்சு. அந்த ஒட்டுமொத்த கோபத்தினுடைய வெளிப்பாடு நீங்க நல்லா பாருங்க. தஞ்சாவூர்ல நேற்று நடந்த அந்த காவிரி நீர் போராட்டத்தில், மேகதாது அணைக்கு எதிரான போராட்டத்தில், டெல்டா விவசாயிகளுக்கான போராட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் என்ன பேசியிருப்பாருன்னா, நாங்க ஆட்சியில் இருந்திருந்தோம்னா நேரத்துக்கு காவிரியில் தண்ணி வந்திருக்கோம் அப்படின்னு. நீங்க என்ன ஜி பூம்பா அப்படின்னு மேஜிக்கா பண்ணுவீங்க? எங்க மழை பெய்யலைங்க, உலகம் ஃபுல்லா மழை பெய்யலைங்க, உலகம் முழுக்க வெயில் அடிக்குதுங்க. ஐரோப்பிய நாடுகள் வந்து குளிருக்கு மிகவும் பிரபலமான நாடுகள், அங்கே -டிகிரியில் போகக்கூடிய நாடுகள், அவன் போய் ஏசி வாங்குறான். உலகத்திலே பெரிய விஷயம். பனிப்பிரதேசத்தில் வாழறவன் போய் ஏசி வாங்குறான்னா, இந்த வெயிலுடைய சுட்டு இருக்கிற வெயிலுடைய உலகத்தினுடைய தாக்கம் எப்படி இருக்குது? அது எங்க மழை பெய்யல, தண்ணி இல்லைன்னு நாங்கள் என்ன பண்ண முடியுங்க? 2 மாநில அரசு பேசி தான் தீர்க்க முடியும் அப்படின்னு ஒன்று, அதெல்லாம் பொறுத்துக்க முடியாது. விஜய் எப்படி பெங்களூர் போகலாம், விஜய் எப்படி காவிரி இதுக்கு போகலாம், போயிட்டா எம்ஜிஆர் மாதிரி அவருக்கு ஒரு மவுசு வந்துருமே அப்படின்ற கோபத்துடைய வெளிப்பாடு தான். கீழே வந்து திருஷா கட்டினோடனே அங்கே தண்ணி வருதோ இல்லையோ அப்படின்ற ஒரு வார்த்தை விட்ட பிறகுதான் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்தமான பெண்களுடைய கோபம் அங்கே திரும்பிச்சு. நான் சொல்ல, நீங்கள் காணொலியை பாருங்க, நீங்கள் சோஷியல் மீடியாவை பாருங்க, நீங்கள் வந்து அந்த பப்ளிக் பைட்ஸை பாருங்க. அது 100 பேருக்கு 98 பேர் வந்து உதயநிதி ஸ்டாலின் பேசுறது மிகப்பெரிய தவறு அப்படின்றாங்க. காரணம் என்னன்னா, நீங்க வந்து ஒரு பொறுப்பான தலைவர், ஒரு பொறுப்பான இடத்துல இருக்கு, 75 வருட பாரம்பரிய கட்சியினுடைய ஒரு முக்கிய தலைவராக இருக்கிறீங்க, நீங்க வந்து இப்படி பேசலாமா அப்படின்ற ஒரு கேள்விதான். இப்படி பேசக்கூடாதுங்க. அதெல்லாம் என்னதான் நீங்க ஞாபகப்படுத்தினா கூட சரி வந்து. அதே வேளையில என்னப்பா வந்து இதுக்கு முன்னாடி பேசாதவங்களா அப்படின்னு ஒரு விஷயம் போகுது. இதுக்கு முன்னாடினா கலைஞர் கூட இரட்டை அர்த்தத்தில் பேசுவார், இரட்டை அர்த்தத்தில் அறிக்கை கொடுப்பாரு. மிக முக்கியமான விஷயம், நான் படிச்சுதா அப்போ அந்த சமயத்தில் கேள்விப்பட்டது, இலங்கையை சேர்ந்த பெண் ஜனாதிபதியும் இந்தியாவை சேர்ந்த ஆண் பிரதமரையும் கிசுகிசு சொன்னவர் வந்து, கிசுகிசு நேரடியாக வந்து கணவனை இழந்த ஒரு பெண்ணோ மனைவி இழந்த ஒரு ஆணோ 2.5 மணி நேரம் தனி அறைக்குள்ளே என்னப்பா பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு மிக மோசமாக பேச. அதை தாண்டி இன்னைக்கு திரும்ப சொல்றது என்னன்னா, இன்னைக்கு ஏன் இந்த விஷயத்தை இவ்வளோ பெரிய பூதாகரமாக எடுத்து பேசுறாங்க, இன்னைக்கு ஏன் இவ்வளோ விஷயமா அதை வந்து இது பண்றாங்க, அவ்வளோ அவசரமா உதயநிதி ஏன் கைது பண்ணி ஆக வேண்டுமா அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, இன்று இளைஞர்கள் நீங்க சொல்ற அந்த ஜென்சி கிட்ஸ் 2K கிட்ஸ் வந்து இந்த அரசியலை உற்று நோக்க ஆரம்பித்து விட்டார்கள், இந்த அரசியலை கற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள், இந்த அரசியலை பழக ஆரம்பித்து விட்டார்கள். அதற்கு ஒரே காரணம் தாவேகா உள்ள வந்ததுதான். ஏன்னா இவங்களுடைய பெரும்பான்மை ஓட்டு தான் அவர்களுக்கான வெற்றியாக அமைஞ்சிருக்குது. பெண்களுடைய பெரும்பான்மையான ஓட்டு தான் அவர்களுக்கு ஒரு பெரிய பலமா இருக்குது. ஜனநாயகன் படம் பார்த்துட்டு வந்து வெளியே வந்து ஓன்னு கண்ணீர் விட்டு இந்த பெண்கள் அழறாங்க, இவங்களுக்கு வயிறெல்லாம் எரியுது, காண்டாவுது. இது யாரும் வந்து இது அதாவது தாவேகாவினர் ஏதோ துட்டு கொடுத்து 1000 2000 500 கொடுத்து இவங்களை அழ சொல்ல, நிஜமாவே பார்த்துட்டு வந்து அழுதுங்க. விஜய் அண்ணா நீங்க மறுபடியும் நடிக்க வந்தாகணும், விஜய் அண்ணா நீங்க மறுபடியும் வந்து வருஷத்துக்கு ஒரு படமாவது நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு அழறாங்க. இது உங்கள் கடைசி படம் இல்லை அப்படின்னு. என்னையா இந்த ஆளுக்கு இப்படி ஒரு மவுசு கூடுது, இது என்னையா தாங்க முடியாத அந்த காண்டோடைய வெளிப்பாடு தான் நேற்றைய அந்த பேச்சு. பாருங்க, அரெஸ்ட் பண்ணி தஞ்சாவூர் கூட்டு போகிறாங்க. தஞ்சாவூரில் இருக்கிற தனியார் பள்ளிகள் எல்லாம், இந்த சுற்றுவட்டத்தால் இருக்கிற பள்ளிகள் எல்லாம் விடுமுறை விட்டாங்க. வந்து அவ்வளோ பயம் வேதநாயகனா பயம் அப்படின்ற மாதிரி அவ்வளோ பயம். அதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு கண்டனங்களாக ஒரு பக்கம் வந்துக்கிட்டே இருக்குது.
சரிங்க, த்ரிஷாவை இதுக்கு முன்னே பேசாதவங்களா? ஒருத்தர் கூட தான் பேசினார், வந்து குந்தவையே வீட்லேயே குந்தவை அப்படின்னாரு. அப்படின்னா அது ஒரு ஒரு சினிமா நிகழ்ச்சி. இந்த சினிமா நிகழ்ச்சியில் ஒவ்வொரு ஃபோட்டோவாக காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதில் த்ரிஷாவோட ஃபோட்டோ வந்தவுடனே அவர் டைமிங்கில், ஏன்னா டக்கு டக்குன்னு ஃபோட்டோ மாறிக்கிட்டே இருக்கும், அதில் வந்து டக்குன்னு இந்த ஃபோட்டோ, அதுவும் அந்த பொன்னியின் செல்வன் குந்தவையாகவே அந்த அந்த ஸ்டில்லு வந்தவுடனே குந்தவை வீட்டில் ஒரு கொஞ்ச நாள் குந்தவை அப்படின்ட்டார். ஏன்னா அப்போ வந்து த்ரிஷா பரபரப்பு பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கு த்ரிஷாவே வந்து ஒரு பதிலடி கொடுத்தாங்க. மைக்கு கிடச்சிச்சு அப்படின்றதுக்காக நீங்கள் ஏதோ புத்திசாலித்தனமாக பேசுகிறதா நினச்சிக்கிட்டு இப்படி ஆபாசமாக அருவருப்பாக பேசுகிறீங்களே அப்படின்னு அவர் சம்மந்தப்பட்ட வருத்தம் தெரிவித்தார். ஒரு தமிழகத்தினுடைய ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள், விஜய் வீட்டை விட்டு வெளியே வாங்க, விஜய் வீட்டை விட்டு வெளியே வாங்கன்னு சொன்னவர், அடுத்து த்ரிஷா வீட்டை விட்டு வெளியே வாங்க அப்படின்னு சொன்னவர் பல பேர் வந்து இது பண்ணாங்க. என்னங்க ஒரு நாகரிகமான பேச்சே கிடையாது. வந்து திரும்பவும் வந்து த்ரிஷாந்த் ஒரு நடிகை தானே, ஒரு பெண் தானே, நீங்கள் ஏன்பா இப்படி ஒரு தாக்குதல் பண்ணுறீங்க? வானதி சீனிவாசன் அவர்கள் அதான் சொல்கிறாங்க, வந்து பெண்களுக்கு எதிராக அவதூறு பேசுபவர்களுக்கு இது ஒரு நல்ல பாடமாக இருக்கும், நான் மனதார பாராட்டுறேன் அப்படின்னு. அதெல்லாம் தாண்டி நான் திரும்ப சொல்கிறதா வந்து, சரி பேசிட்டார், ரைட், அவரை வந்து ரிமாண்டில் வைக்கணும்னு எங்களுக்கு ஐடியா கிடையாது. தமிழக அரசு சொல்லிச்சு நாளை சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கப் போகிறது, அதில் எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி அவர்கள் கலந்து கொள்ளப் போகிறார். அதையெல்லாம் மீறி இப்படியாப்பட்ட ஒரு ஒரு பொறுப்பற்ற பேச்சு, இப்படியாப்பட்ட வன்மமான பேச்சு. ஏன்னா உங்கள் மீதே, உதயநிதி அவர்கள் மீதே ஒரு பெரிய விமர்சனம் என்ன இருக்குதுன்னா, ஒரு தாத்தா கட்சி ஆரம்பித்தார், ரைட்டு, அவர் அண்ணா ஆரம்பித்தார், அவர் வந்தார், அதுக்கப்புறம் உங்கள் அப்பா வந்துட்டார். அவர் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வரல, கட்சியில் வந்து அடிப்படை உறுப்பினராக இருந்து இளைஞர் செயலாளராக மாறி கொஞ்சமாக தான் வந்தார். நீங்கள் ஒரு 4 படம் நடிச்சிங்க, டக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க, அமைச்சர் பதவி கொடுத்தாங்க, துணை முதல்வர் கொடுத்தாங்க. ஏங்க இப்போ ஒரு நடிகை ஒரு பதிவு போட்டிருக்காங்க, இன்றைக்கி நிவேதா பெத்ராஜ் வந்து ஒரு திருக்குறள் ஒன்று போட்டிருக்காங்க. அந்த திருக்குறளுடைய அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த பதிவு யாருக்கு போட்டிருக்காங்கன்னு தெரியல. உதயநிதி அவர்களுக்கு ஆதரவாக போட்டிருக்காங்களா, அல்லது வந்து எதிராக போட்டிருக்காங்களா, அல்லது சிஎம் விஜயை திட்டுறாங்களா, ஒன்றுமே தெரியல. அது பதிவு என்ன, அந்த திருக்குறளுடைய பொருள் என்னன்னா, ஒருத்தருடைய முதுகு பின்னாடி இருந்து புறம் பேசுவதை விட நீ செத்து போலாம்பா அப்படின்னு தான். அது அப்படி ஒன்றும் பேச வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு அவங்களுக்காக மவுண்ட் ரோடியே காலி பண்ண வச்சு, அதை அந்த போக்குவரத்தை நிறுத்தி வச்சு கார் ரேஸ் விட்டீங்களே, யாராலும் முடியுமா? ஏன்னா ஆட்சி அதிகாரம் இருந்தால் தானே. கடந்த 5 வருடத்தில் என்னென்னலாம் உங்கள் அதிகாரத்தை வச்சு பண்ணீங்கன்னு இந்த மக்களுக்கு தெரியும், நம்ம சொல்ல வேண்டியதில்லை, இந்த மக்களுக்கு தெரியும். அந்த மக்கள் அந்த கொந்தளிச்சு தான் இவர்கள் எல்லாம் எழுந்தனா எதிர்பார்த்தாங்கன்னா, திமுக இல்லைன்னா அதிமுக வந்துடும், அதிமுக நம்மளும் ஒன்றா கூட்டாளிங்க தான் அப்படின்னு. ஆனால் திமுகவும் இல்லை அதிமுகவும் இல்லை, தாவேக்கான்னு ஒரு ஒரு புதிய கட்சியை, ஒரு புதிய ஆட்சியை கொண்டு வந்து அவங்க உட்கார வச்சவனே இவங்க காண்டாயிட்டாங்க. இப்போ அந்த நடிகை போட்டுக்கிற பதிவு அதுதான், வந்து அந்த குரல் தான். அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்றது வந்து உங்களுக்கு தான் தெரியும். இதெல்லாம் மீறி திரும்ப சொல்கிறது எப்படின்னா, இது முழுக்க சிஎம் விஜய் மீதான ஒரு வன்மம். அந்த வன்மத்துடைய வெளிப்பாடு தான் அந்த மாதிரியான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை யாருமே பயன்படுத்த மாட்டாங்க. அது குறிப்பாக எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்ததுன்னா, உதயநிதி அவர்கள் இப்படி பயன்படுத்தியிருக்காரா அப்படின்னு ரொம்ப பொலைட்டாக பேசக்கூடாது. ஒரு சினிமா நடிகராக நான் வந்து சினிமா ப்ரெஸ் மீட்லாம் ஒரு நிருபராக நான் அட்டன் பண்ணியிருக்கிறேன். வந்து ரொம்ப இதுவாக பேசுவார். விஜய் அரசியல் மாமன்னன் தமிழில் கூட ஹயாத் ஹோட்டல்னு நினைக்கிறேன், ப்ரெஸ் மீட்டில் கூட விஜய் வராருங்களேன்னா, வரட்டுங்க, என்ன இருக்குதுங்க, வரட்டும், எல்லாரும் வரா மாதிரி தானே வராங்க, வரட்டும், களத்தில் வரட்டும், நாங்கள் சந்திக்கிறோம். இவங்க என்ன நினச்சாங்கன்னா, விஜய் வராரு, எங்கேருந்து போனி ஆக போகிறாரு, அந்த கட்சி எங்கேருந்து போனி தட்ட போகுது, எக்ஸ் வலைதளத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தானே, ஒருத்தன் கூட டெபாசிட் வாங்க மாட்டான், திருச்சி கிழக்கு பெரம்பூர் ரெண்டுத்துல ஏதோ ஒரு இடத்துல ரொம்ப நெக்த மூமெண்ட்டில் விஜய் ஜெயிச்சாலும் ஜெயிக்கலாம், தோத்தாலும் தோய்க்கலாம், ஒட்டு மொத்தமாக தவேக கட்சியினர் அத்தனை பேரும் டெபாசிட்டை எழுந்து நின்று அப்படி சந்தி சிரிக்க போகிறாங்க. அது அதிமுக திமுகவை ஜெயிச்சிருந்தா நாங்கள் வந்து அதை கை கொட்டி சிரிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தாங்க. வந்து அது இந்த மக்கள் உள்ள இயற்கையும் இறைவனும் நினைத்தால் எது வேண்டுமானாலும் மாறலாம். இது மக்கள், ஒரு மக்கள் ஆட்சி. நீங்கள் போய் உட்காந்துன்னு இவிபி மிஷினை போட்டு என்னதான் நோண்டா கூட சரி, திரும்ப அவனா சொல்கிறான் மறுபடியும் ஓகே, இந்த பரோட்டா இருக்குதுல்ல கோடு கிச்சு, எப்பா மொத்த பரோட்டையும் கோட்டையும் அழி, நான் முதலேருந்து ஆரம்பிக்கிறேன்ற மாதிரி, நீ ஒன்றும் வேணாம், மிஷினே என்ன தேவையில்ல, மொத்தத்தை நிறுத்துங்க, மறுபடியும் வந்து ரீஎலெக்ஷன் வைங்க, இந்த முறை பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம் அப்படின்னு.
அதை தான் இந்த ஆட்சிக்கு நீங்கள் தொடர்ந்து இந்த மூணு 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 மாதம் ஆகப்போகுது. 10ஆம் தேதி வந்தால் 3 மாதம் ஆகப்போகுது. இந்த 3 மாதத்தில் உங்களால் பொறுக்க முடியல அப்படின்னா ரைட்டுங்க, இந்த மைனாரிட்டி ஆட்சி தான் இதை கலைச்சி விட்ருங்க. ஒரு 6 மாதமோ இல்லை 7 மாதமோ கழிச்சு ஒரு எலெக்ஷன் வைங்க. அது மிகப்பெரிய ஃபேவராக தாவேகாவிற்கும் விஜய்க்கும் மாறும் என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை. அதே சமயத்தில் நரம்பில்லாத நாக்கில் பெண்களை தயவு செய்து இழிவாக பேசாதீர்கள். அதுவும் முக்கிய தலைவர்களாக, பெரும் தலைவர்களாக, எதிர்கால திமுகவினுடைய ஒரு தூணாக, ஒரு முக்கிய தலைவராக கருதக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்படி பேசியதுதான் பல பேருக்கான அதிர்ச்சி. அதற்காக தான் இந்த கைது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.